ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th and 12th ஸ்டாண்டர்டோட மிட்டம் எக்ஸாமோட டைம் டேபிள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து சென்னை டிஸ்ட்ரிக்டோடது. உடனே வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தானா, கோயம்புத்தூர் வேறு டிஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாதா அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்டுமே இந்த டைமுக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இன்னும் கோயம்புத்தூர் அதெல்லாம் வரலாம், என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் வந்துச்சோ முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். ஸோ எல்லாத்துக்குமே இந்த மாதிரி டைமில் தான் எக்ஸாம் வைப்பாங்க. ஒரு நாளைக்கு 2 எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ மிட்டம் கூட இம்பார்ட்டன்ட்லாம் போட்டேன்னு நினைக்கிறேன். அநேகமாக பயாலஜி 12th போடல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் போடல. தட்ஸ் இட். 11th 12th 2 பேர்த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் டேபிள் தான். ஸோ பாருங்கள், 11th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது 11th வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி இங்கிலீஷு தமிழ், அதே மாதிரி 12th இங்கிலீஷு தமிழ். ஆனால் ஃபோர்னூன் லாங்குவேஜ் இங்கிலீஷு. அதுக்கப்புறம் 11th வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷு அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ். சரிங்களா, இங்கே வந்து மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸும் மேக்ஸும், அதுக்கப்புறம் பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் மட்டும் லாஸ்ட் எக்ஸாம் 21. ஸோ 16, 17, 18, 21 எல்லா நாளும் 2 எக்ஸாம், லாஸ்ட் மட்டும் ஒரு எக்ஸாம். ஸோ அதே மாதிரி இது வந்து பாருங்கள், +2க்கு வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் இங்கிலீஷு, கெமிஸ்ட்ரியும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் வச்சுருக்காங்க ஒட்டுக்கா. ஸோ கொஞ்சம் டேஞ்சர் தான். மேக்ஸும் ஃபிசிக்ஸும் 18ஆம் தேதி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருக்குது, 2 எக்ஸாமு. ஸோ போர்ஷன்ஸ் ஹெவியாக இருக்குது. உங்களுக்கு என்ன போர்ஷன்ஸ்ன்னு தெரியல சென்னைக்கு, பட் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும், அதாவது ஓவரால் தமிழ்நாட்டில் மேஜராக அப்படி தான் இருக்கும். சாப்டர் 1 to 4 மேக்ஸு, தமிழில் 2 7, இங்கிலீஷில் 2 7, ஃபிசிக்ஸ்லேயும் ஒரு 4 லெசன் இருக்க வாய்ப்பு இருக்குது, 3 to 4. கெமிஸ்ட்ரியில் 1, 2, 6, 7, 11 இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் பயாலஜியில் ஃபஸ்ட்டு 4 லெசனும், ஜுவாலஜியில் ஃபஸ்ட்டு 4 லெசன் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்டு கம்ப்யூட்டர் வந்து ஃபஸ்ட்டு 6 லெசன் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் போர்ஷன்ஸாக போயிட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட் யாராக இருந்தீங்கன்னா போர்ஷன்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் மிட்டம் டைம் டேபிள் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் இதே மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ யாராவது வேறு யாருக்கா டிஸ்ட்ரிக்ட் ரிலீஸ் ஆயிருந்தால் எனக்கு அனுப்புங்க. ஸோ வேறு எதாவது நான் இம்பார்ட்டன்ட் போடாத டக்குன்னு போட்டுறேன். ஸோ அந்த கொஷின் மட்டும் படித்தா போதுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படித்தா போதும். நம்மளால் வந்து 95க்கு மேலே க்ளோஸ் எடுக்க முடியும். சரிங்களா, ஸ்கூல் லெவலில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதை மட்டுமாவது ஒழுக்கமாக படிச்சுட்டு போங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. தேங்க்யூ. 11th and 12th ஸ்டாண்டர்டுங்க பிளேலிஸ்ட்டே போட்டிருக்கேன். விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்னு சொல்லிட்டு அந்த சப்ஜெக்ட் பேர் அடிச்சிங்கனாலே இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்துடும். ஸோ ஃபஸ்ட் மிட்டம் வந்து சூடு பிடிக்க போகுது. நல்லா பண்ணுங்கள். இதை நல்லா பண்ணால் தான் கோட்டையிலையும் நல்லா பண்ண முடியும். புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.